இந்த கிராம மக்கள் எல்லாருக்கும் நான் மனதார நன்றி சொல்லிக்கிறேன். நீங்களாம் நல்லா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாள்ல கூட ஆண்டவர் என்னை இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்தினதுக்கு ஆண்டவருக்கு நான் உண்மையாகவே கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னமே நான் செத்து போயிருக்க வேண்டியவள். ஏன்னா திருமண காரியம் முடிஞ்ச உடனே என் வாழ்க்கை அவ்வளோ ஒரு கொடூரமான வாழ்க்கைக்குள்ளே நான் போயிட்டு இருந்தேன். திருமணம் முடிஞ்ச என் கணவர் பயங்கரமான போதை பழக்கையில அடிமையாக இருந்தார். பயங்கரமான ஒரு ரவுடித்தனத்தில் இருந்தார். பயங்கரமான ஒரு போதை பழக்கத்தில் இருந்த ஒரு கணவரை நான் திருமண காரியம் முடிச்சுக்கிட்டேன். திருமண காரியம் என்றால் காதலிச்சு கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். எல்லா பக்கம் வேணான்னு சொல்லும்போது, அம்மா அவங்க வேணான்னு சொல்லும்போது, மாமியார் அவங்க கூட வேணான்னு சொல்லும்போது நான் அவரை கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவங்க எவ்வளோ பெரிய படுபாவி என்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க பெற்றவங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளோ பெரிய ஒரு படுபாவி என்றது, ஒரு குடிகார் என்றது அவருக்கு தெரியும். ஆனாலும் நான் எல்லாரும் எதிர்த்து எல்லாரும் வேண்டான்னு சொன்ன அவங்க நடுவுல நான் என் கணவரை திருமணம் முடிச்சுக்கிட்டேன். ஆனாலும் என் வாழ்க்கையில ஒரு நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு வந்தேன். ஒரே அழுக, கண்ணீர், பயங்கரமான இருள், பயங்கரமான கஷ்டம், பசி, பட்டினி, சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் சிக்கப்பட்டு இருந்தேன். இதுல இருந்து விடுதலையாக்க ஒரு ஆளும் முடியாம இருந்துச்சு. அம்மா அவங்க கிட்ட போய் சொல்லும் போது அம்மா அவங்க சொல்லுவாங்க, நாங்க வேண்டாங்கன்னு சொன்னோம், நீ தானே திருமணம் முடிச்சுக்கிட்ட, நீ தானே கல்யாணம் முடிச்சுக்கிட்ட. மாமியார் கிட்ட போய் சொல்லும் போது, நான் என்னைக்கோ அவனை தண்ணி தெளிச்சு விட்டுட்டோம், நீ தான் அவனை முடிச்சுக்கிட்ட, இனி நீயாச்சு அவனாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்னை அவாய்ட் பண்ணாங்க. என் வாழ்க்கையே ஏன் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். டெய்லி அழுகுதான். வீட்டுக்கு வர வரைக்கும் எல்லாரும் நினைச்சிருப்போம், நம்ம நிறைய பெண்கள் இங்க இருக்கிறோம், கணவர் வீட்டுக்கு வரும்போது எப்ப வருவாரு அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல இருப்போம். ஆனா நான் மட்டும் பயந்துகிட்டே இருப்பேன். இன்னும் போதையில வீட்டுக்கு வருவாரோ, எப்படிப்பட்ட போதையில வருவாரோ, என்ன செய்ய போறாரோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்த பிறகு எதுக்குமே கண்டுக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கின பிறகு ஒரு பயம் இருக்கு, இன்னும் போலீஸ்காரங்க வருவாங்களோ, எப்ப பார்த்தாலும் போலீஸ் வந்து கதவை தட்டுவாங்க. அப்படி ஒரு துர்மார்க்கமான ஒரு கணவரை நான் கல்யாணம் முடிச்சிருந்தேன். பயங்கரமான அழுக, யாருக்கிட்டையும் சொல்ல முடியல, யாருக்கிட்டையும் அழுக முடியல, ஏன்னு கேட்க கூட யாருமே இல்லை, நீ சாப்பிட்டியான்னு கேட்க கூட எனக்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்போ நிறைய பேர் அப்படிதான் இருப்பீங்க. ஆனாலும் என்னை தேடி ஒரு தெய்வம் வந்தாருங்க. இதே மாதிரி சத்தம் எங்க கிராமத்துக்கு வந்தது. இதே மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருந்த ஊர்ல, நான் அப்படி அழுதுட்டு இருந்த நேரங்களில, இருட்டான ஒரு வீட்டுல எங்கேயும் போக முடியாது, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, யாரும் எங்க வீட்டுக்கு வர முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில, அப்படி ஒரு இருட்டான இடத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கும், அழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் என் காதுக்குள்ள விழுந்துச்சு. ஒரு சத்தம், ஏசு இன்றைக்கு உன்னை விடுதலை ஆக்குவார், ஏசு இன்னைக்கு உயிரை தருவார் என்ற ஒரு சத்தம். இந்த மாதிரி ஒரு பாட்டு சத்தத்தை நான் கேட்டேன். இந்த மாதிரி ஒரு சாட்சியை நான் கேட்டேன். ஒரு அம்மா மைக்ல சத்தமா சாட்சி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கணவரோட சாட்சி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல நானு கதறி கதறி அழுது ஓடி வந்தேன். பார்த்துக்கோங்க, நான் ஓடி வந்தேன். அந்த தெய்வம் யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த தெய்வத்தை எப்படி ஆராதிக்கணும்னா தெரியாது. ஒருத்தர் இருக்கிறாரு, உயிரை காப்பாத்துற தெய்வம் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என் கணவரை காப்பாத்துவாரோ, அவர் என் கணவருக்கு உயிரை கொடுப்பாரோ என்ற ஏக்கம். ஓடி வந்தேன். அந்த நேரத்துல அழுதேன். அந்த கூட்டத்துல அழுதேன். உங்களை மாதிரி நானும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தேன். எப்படியாச்சும் ஆண்டவர் என் கணவரை தொட மாட்டாரா, எப்படியாச்சும் ஆண்டவர் என் கணவருக்கு விடுதலை கொடுக்க மாட்டாரா, என் வாழ்க்கை மற்ற பெண்களை போல என் வாழ்க்கையும் ஒரு சந்தோஷமா இருக்காதா என்று அழுது கொண்டு இருந்தேன். அப்ப இயேசு தெய்வம் என்னை தொட்டாரு. அவங்க பேசின அந்த சாட்சி மூலியமா தேவன் என்னை தொட்டாரு. என் கணவர் என்னைக்கோ செத்து போயிருக்கணும், என் கணவருக்கு எனக்கு குழந்தையே பிறக்காதன்னு சொன்னாங்க. அவ்வளோ ஒரு பெரிய போதை. என்ன போதையில எத்தனை விதமான போதனை இருக்கோ அத்தனை போதை பழக்கம் என் கணவருக்கு இருந்துச்சு. அந்த போதையினால எனக்கு குழந்தையே பிறக்காதன்னு சொன்னாங்க. கவலை ஒரு பக்கம் கணவரோட அழுக கண்ணீர், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆறுதலுக்கு கூட ஒரு குழந்தை இல்லாத ஒரு வேதனை. இந்த வேதனைக்கு நடுவுல ஐயோ இந்த உயிர் எதுக்கு, இது செத்து போயிடலாமான்னு அநேக நாட்கள் நினைச்சிருக்கேன்.
எத்தனையோ வாட்டி மண்ணெண்ணெய் ஊத்திருக்கேன், எத்தனையோ வாட்டி தூக்கு போட்டு செத்து போயிடலாமா, வேண்டவே வேணும், ஆறுதல் சொல்ல கூட ஒரு ஆளு கூட இல்லையே நமக்கு அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிற நாட்கள்ல தான் இயேசு என்னை தேடி வந்தாருங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டம் என் கிராமத்துல போட்டாங்க. அந்த நேரத்துல இயேசுவை தேடி நான் ஓடி வந்தேன். அந்த நேரத்துல என் கணவர் உயிர்ப்பிக்கப்பட்டாரு. தேவன் என்னை உயிரோடு எழுப்பினாரு. உண்மையா சொல்றேன், அன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னே நான் செத்து போய் இருந்தேன்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்கணும். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு என்ன உயிரோடு எதுக்கு வச்சிருக்காருன்னா, இங்க நிறைய பெண்கள் அப்படி அழுதுகிட்டு இருக்கோம், இவன் அவ்வளவுதான், இவனை திருத்தவே முடியாது, இவன் அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கிறோம். நிறைய கணவர்மார்களை குறிஞ்சு மனைவிகள் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இவன் அவ்வளவுதான். நிறைய தாய்மார்கள் நிறைய பிள்ளைகளை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நிறைய தங்கச்சிமார்கள் அக்காமார்கள் அண்ணனை பத்தி தம்பியை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, என்னை உயிரோடு வச்ச தெய்வம் இன்னைக்கு ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு ஊர்ல போய் எங்களை சாட்சி சொல்ல வச்ச அந்த தெய்வம் உங்க வீட்டுக்கு வர அவர் சித்தமா இருக்கிறார். உங்களை காப்பாற்ற அவர் சித்தமா இருக்கிறாரு. பசியோடு இருந்தேன், பட்னியோடு இருந்தேன், என்னை காப்பாத்த யாருமே இல்லை. ஆனா ஒரு தெய்வம் வந்தாரு. அந்த தெய்வம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அந்த தெய்வம் உங்களையும் காப்பாத்த உயிரோடு இருக்கிறாரு. உங்க வீட்டுல அநேகர் இந்த மாதிரி போதை பழக்கத்துல சிக்கி கொண்டு வெளியே வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒண்ணு சொல்றேன், ஒவ்வொரு பெண்களுக்கும் சொல்றேன், முடியாது, கூடாது, ஆமா முடியாது, எந்த மனுஷனால முடியாது, எந்த பணத்தினால முடியாது, எந்த டாக்டரால முடியாது. நான் ஒண்ணு சொல்லுவேன், இயேசுவால முடியவன் மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா இடத்துக்கு போயிட்டேன், என் கணவரை காப்பாத்த நான் நிறைய இடத்துக்கு போயிட்டேன், காப்பாற்ற முடியல. கைவிடப்பட்ட நிலைமை, கைவிடப்பட்ட சூழ்நிலை, எல்லாரும் வேர்க்கிற ஒரு சூழ்நிலை, அவமானமான வாழ்க்கை, இத்தனை பிரச்சனையில இருந்து இயேசு என்னை தூக்குனாருங்க. இயேசு தாங்க எனக்கு திருப்பி வாழ்வை கொடுத்தாரு. இயேசு தான் திருப்பி எனக்கு உயிரை கொடுத்தாரு. என் கணவர் செத்து போயிடுவாருன்னு சொன்னாரு, என் கணவருக்கு குழந்தையே இல்லைன்னு சொன்னாங்க. என்னைக்கு இயேசுவை பிடிச்சுக்கிட்டனோ அன்னைக்கு தேவன் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆசீர்வாதமா மாத்தினாரு. எந்த கணவருக்கு குழந்தை இல்ல, இவன் உடம்பு ஃபுல்லா ஆல்கஹாலா நிறைஞ்சிருக்கு, இவன் ரத்தத்துல எல்லாம் ஆல்கஹால் இருக்கு, இவனுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னாருங்க. இவன் செத்து போயிடுவான்னு சொன்னாங்க. ஆனாலும் தேவன் உயிரோடு வச்சிருக்கிறாரு. என் கணவரை தேவன் உயிரோடு வச்சிருக்கிறாரு. எனக்கு 2 ஆம்பல் பசங்க தேவன் கொடுத்தாரு. யாரெல்லாம் உங்க வாழ்க்கை அவ்வளவுதான், உங்க வாழ்க்கை அவ்வளவுதான், நீ அவ்வளவுதான் சொன்னாங்களோ அத்தனை பேருக்கு முன்ன தேவன் என்ன உயிரோட வச்சிருக்கிறாரு. நல்ல அழகான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு. என் கணவரை முற்றிலும் தேவன் மாற்றினார். என்னைக்கு நான் இயேசுவை தேடி போனேனோ, என்னைக்கு நான் இயேசுவை பிடிச்சுக்கிட்டேனோ, இன்னி வரைக்கும் சொல்றேன், ஒரு குறை இல்லாமல் தேவன் என்ன நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இங்க நிறைய பெண்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க, இதுல இருந்து ஒரு விடுதலை இல்லையான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலையே வராதான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு பாருங்க, யாரெல்லாம் நான் ஒரு அம்மாவோட சத்தத்தை கேட்டு நான் ஓடி வந்து இயேசுவை பிடிச்சுக்கிட்டேன், நீங்க இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த சத்தத்தை கேட்கிற யாவரும் சொல்றேன், இயேசுவை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பயங்கரமான ஒரு மாற்றம் வரும். உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு பயங்கரமான மாற்றம், உங்க கணவர்களோட வாழ்க்கையில ஒரு பயங்கரமான மாற்றம் வரும். நான் ருசிச்சு பார்த்தேங்க, அந்த நல்ல தெய்வத்தை நான் ருசிச்சு பார்த்தேன். அந்த ருசியை தான் உங்களுக்கு கொடுக்குறோம். அவர் எல்லாரையும் தேடி தேடி வராரு இயேசு. ஆனா நம்ம தான் தள்ளி விடுறோங்க, நம்ம தள்ளி விடுறோம். நான் அன்னைக்கு இயேசுவை நான் தள்ளி விட்டு இருந்தேன்னா, இவர் வெள்ளக்கார சாமியை நான் தள்ளி விட்டு இருந்தேன்னா இன்னைக்கு நான் செத்து போயிருப்பேன், என் கணவர் செத்து போயிருப்பாரு, எனக்கு என்னமே எங்களோட அட்ரஸே இல்லாம இருந்திருக்கும். ஆனா அன்னைக்கு நான் பிடிச்சுக்கிட்டேன், தேவன் என்னை ஆசீர்வாதமா வச்சுக்கிறாரு. என் கணவரை எல்லாரும் பார்க்கணும் இல்ல, ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கையில இருந்த என் கணவரை பார்க்கணும் இல்ல எல்லாரும். அம்மாவா கர்த்தர் நல்லவர். என் மனைவி இவ்வளவு நேரம் கண்ணீரோட பேசினாங்க, நானும் பின்னாடி அழுதுட்டு தான் இருந்தேன். சார் நம்ம எவ்வளவு குடும்பம் பண்ணியிருக்கோமே அப்படின்னு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கொடுமையான நிலை. எங்கள் அப்பா சிவன்வேலில் பூசாரி, எங்களுக்கும் இயேசுக்கும் ஆகாது, இந்த வேர்டு அதிகமாக சொல்லுவோம், இயேசு கோயிலுக்கும் நமக்கும் ஆகாது. ஏன் ஆகாது அப்படின்னு அப்போ தெரியாது, ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க ஆகாது, இது வெள்ளைக்கார சாமி. ஆனால் நான் 13 வயசாக இருக்கும்போதே, ஸ்கூல் படிக்கும் போதே சிகரெட்டு பழக்கத்துக்கு அடிமையாகிறேன். தொடர்ந்து 9வது வரும்போது கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாகிறேன்.
11ஆம் படிக்கும்போது மாத்திரைகளை அறிமுகப்படுத்துகிறாங்க. மாத்திரை போதைக்கு அடிமையாகிறேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி போச்சுன்னு தெரியல. தினந்தோறும் என் மனைவி சொன்னது போல் போலீஸ்காரங்க என்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போவாங்க. ஒரு வாரம் வீட்டில் இருப்பேன், ஒரு வாரம் போலீஸ் ஸ்டேஷனில் கட்டி வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70% பைத்தியமாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் என் மனைவி என்னை பார்த்து ஏமாந்துட்டாங்க. இப்போ தான் தெரியுது, என்னை பார்த்து ஏமாந்து தூரத்திலிருந்து பார்த்து நல்ல மனுஷனாக இருக்காண்டான்னு சொல்லி கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில் தெரியும் இவ்வளவு துன்பத்தை துயரத்தை அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். என்னை ஆசீர்வதித்தவர், என்னை வாழ வைத்தவர், என் கண்ணீரை துடைத்தவர், எங்கள் சாபங்களை மாற்றினவர், எனக்கு முடியாதுன்னு சொன்னதை கர்த்தர் எனக்கு தந்து ஆசீர்வதிச்சிருக்கிறார். நாங்கள் குடும்பமா இன்னைக்கு உங்க ஊருக்கு வந்திருக்கிறோம், சபையாக வந்திருக்கிறோம்னா ஒவ்வொருவரையும்